எங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகல. மக்களே நீ ஆனா என்னன்னுமா சொல்றது? இப்பதாம்மா அம்மாவை கொண்டு வந்து சேர்த்தோம், நீ யாரும் எதுவும் சொல்லவே இல்லம்மா. எங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல. எங்க அம்மா இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் அனாதத்தை. ஆமாத்த, எங்க அம்மா மட்டும் இல்லை, நாங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டோம். எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க அம்மா இல்லைன்னா நாங்க அனாதை. என்ன மக்களை இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, அத்தனை நாங்கள் எல்லாரும் இருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் ஏன் அனாதை அது இதுன்னு பேசுகிறீங்க? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இனியா, பிரீத்தி, வினோ, என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அத்தை நான் இருக்கேன், கௌதம் மாமா இருக்கான், உங்களுக்காக எவ்வளோ பேர் இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு அனாதைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி ராணியக்காவுக்கு ஒன்றும் ஆகாது. லட்சுமி அத்தை, அம்மாவுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிச்சு? தெரியல மக்களே, எனக்கே தெரியாது. கௌதம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்களே எனக்கே தெரியும். அம்மாடி இனியா, எல்லாருக்குமே அந்த போட்டோ ஷேர் ஆயிடுச்சுமா. ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து தான் எனக்கும் வந்துச்சு. அந்த உஷாதாம்மா அவ போன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ராணிய காட்ட காமிச்சிட்டா. சின்ன பொண்ணு, தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும் சொல்லுங்க. அம்மா மயக்கம் போட்டு தானே விழுந்தாங்க, வேற எதுவும் இல்லைல்ல? ஆமா இனியா, நாங்க 3 பேரும் தான் இருந்தோம். அம்மா மயக்கம் தான் இனியா போட்டு விழுந்தாங்க. ஹலோ, எஸ்கியூஸ் மீ மேடம், சத்தம் போடாம இருங்க கொஞ்சம். உள்ளார நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இது ஐசியூ. நீங்கள் பாட்டுக்கு இப்படி சத்தம் போட்டு அழுது பேசிட்டு இருந்தீங்கன்னா உள்ளார இருக்கவங்களாம் ஹார்ட் பேஷண்ட்ஸ், ஸோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் நகர்ந்து போய் நின்று பேசுறீங்களா? சரிம்மா, மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் அப்படி பேச மாட்டோம். பரவாயில்லம்மா, ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசுங்க. சரிங்க மேடம். அம்மாடி, எங்கள் ராணி அக்கா எப்படி இருக்காங்கம்மா? எனக்கு தெரியாதுமா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வந்தால் தான் எதுவாக இருந்தாலும். மேம், எங்கள் அம்மாவுக்கு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைல்ல மேம்? எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது மேம், டாக்டர் வந்தால் தான். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டரே வருவாங்க. சரிங்க மேடம், கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு பார்த்து சொல்லுங்க மேடம். அம்மாடி வாங்கம்மா, அந்த சைடு ஓரமா போய் நிற்போம். இல்லத்த, நீங்கள் போங்க, நாங்கள் இங்கேயே நிற்கிறோம். ஆமாம் சின்ன பொண்ணு, வா நம்ம அந்த சைடு போய் நிற்போம். பொண்ணுங்க இங்கேயே நிற்கட்டும். சரிக்கா. பிரீத்தி, அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அம்மா மட்டும்தான் நமக்கு. வினோ, அப்பாவுக்கு பயந்து போய் தானடி காலேஜெல்லாம் போய் சேர்ந்த. ஆனால் பாரு, அப்பாவே நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இனிமேல் யார் பாசத்துக்காகவும் ஏங்கி போய் நிற்கவே கூடாதுடி. இனியா, உன் வலி என்னன்னு எங்களுக்கு புரியுதுடி. நாங்கள் கூட அந்த அளவுக்கு அப்பா மேலே பாசத்தை வைக்கல. ஆனால் நீ அவர் உன்னை வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ நிறைய பாசத்தை வச்ச. ஆனால் அவர் இப்படி ஏமாத்துவாருன்னு யாரடி கண்டா? இனியா, எனக்கு அப்பா இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனால் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, நான் உயிரோடே இருக்க மாட்டேன் இனியா. அம்மா மட்டும்தான் இனியா நமக்குன்னு இருக்கிறவங்க. அப்பாலாம் எனக்கு தேவையே இல்லை. அவர் எங்கேயோ இருக்கட்டும், யாரு கூட இருக்கட்டும், அவருக்கு எத்தனை பிள்ளை வேணாலும் இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது அம்மா தான். எனக்கு அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆணுச்சுன்னு வச்சுக்கோ இனியா, கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நமக்கு அப்பா பாசமே கிடைக்காம போயிடுச்சுல. அவர் என்னை வெறுத்தார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் அவர் மேலே பாசமாக தான் நடி இருந்தேன். ஒரே ஒரு தடவையாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் இல்லடி அவரு. நம்மளை எப்படி ஏமாத்ததுக்கு அவருக்கு மனசு வந்துச்சு. நம்மளை வெறுத்தாரு சரி, ஆனால் அம்மா என்னடி பண்ணாங்க? அம்மா மேலே எதுக்கடி இவ்வளோ கோபம்? அம்மா ரொம்ப பாவம்டி. அம்மா ரொம்ப நம்பினாங்க அவரை. ஆனால் அம்மாவே எப்படி ஏமாத்திட்டார்ல. நம்மளை கூட ஸ்டார்டிங்லேருந்தே வெறுத்துட்டு தான் இருந்தாரு. நம்மளை வெறுத்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அம்மாவே இப்படி ஏமாத்திட்டாரு. இப்போ சொல்கிறேன், அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, சத்தியமாக சொல்கிறேன், அவரை நான் சும்மாவே விட மாட்டேன். வினோ, தயவு செஞ்சு அழுகாதடா, ஒன்னாகாது, நாங்களாம் இருக்கோம்ல. வினோ, இனியா, பிரீத்தி, தயவு செஞ்சு அழுகாதீங்க, ஒன்னாகாது, நாங்க இருக்கோம். ஆன்டிக்கு அப்படிலாம் எதுவும் ஆக விட மாட்டோம், கவலைப்படாதீங்க. இனியா, நீயே இப்படி அழுதுட்டு இருந்தனா உன் தங்கச்சிங்களாம் ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அழுகாத, நாங்க தான் சொல்றோம்லடி. அப்படிலாம் ஆன்டிக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம், கவலைப்படாதீங்க. பிரீத்திமா, நாங்க இருக்கோம், எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. வினோமா, நீ எவ்வளவு போல்டான பொண்ணு, நீ போய் இப்படி அழுதுட்டு இருக்கலாமா? ஆமா வினோ, நீ எவ்வளவு போல்டான பொண்ணு. இனியா, பிரீத்தி தான் எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருப்பாங்க, ஆனா நீ அப்படி கிடையாது தானே? ஆமா சார், எல்லா விஷயத்துக்காக நான் அழுக மாட்டேன், ஆனா உள்ள இருக்கிறது எங்க அம்மா சார். புரியுது வினோ, ஆனா ஒன்னும் ஆகாது வினோ, நீ கவலைப்படாத. அப்படிலாம் ஒன்னும் ஆக விட மாட்டோம். வினோமா, எனக்கு புரியுதுடாமா, உங்களுக்கு எப்படி சமாதானம் சொன்னாலும் உங்களால அதை ஏத்துக்க முடியாது. ஆனா கண்டிப்பா சொல்றேன், ஆன்டிக்கு ஒன்னும் ஆகாது, நாங்க இருக்கோம். கண்டிப்பா ஆன்டிக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம். பரவாயில்ல, இவங்களை என்னமோ நினைச்சோம். இவங்க 3 பேருக்கு ஒரு கஷ்டங்கும் போது அப்பா மாதிரி கூட நிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளே ஒரு வேலை இல்லைனாலும் இவங்க அவங்கள பாத்துப்பாங்க. இவங்களுக்கு துணையா தான் இவங்க இருக்காங்கல்ல. இப்ப போய் பேசிட்டு வந்துடலாம். இனியா, தயவு செஞ்சு அழுகாத இனியா. எப்படி சார், எப்படி அழுகாம இருக்க முடியும்? என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. சொல்ல போனா எனக்கு நான் அப்பா கிடையாது. அம்மா ஐசியூல படுத்திருக்காங்க. இப்ப நாங்க 3 பேர் மட்டும் அனாதை மாதிரி இங்க நின்றுட்டு இருக்கோம்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், சின்ன வயசுலேருந்து எல்லா பசங்களும் மாதிரியும் அப்பா எங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அப்பா எங்களை கடைக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே கூட்டிகிட்டு போகணும், இங்கே கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில் எவ்வளோ தெரியுமா இருந்திருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட எங்கள் அப்பா எங்கேயுமே எங்களை கூட்டிகிட்டு போனதில்லை. ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை சார். ஏன்னா அவர் எங்களுக்கு அப்பாவாக இருக்காரு, அது போதும், அப்படி தான் நான் நினச்சிருக்கேன்.
சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா பாசம் மறந்து வார்த்தை கூட என்கிட்ட பேசினதில்ல சார். ஆனால் அதை பற்றி கூட நான் கவலையே பட்டதில்லை. அவர் எங்களுக்கு அப்பாவாக இருக்காரு, அது போதும் தான் நான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ அவர் எங்களுக்கு அப்பாவா கூட இல்லையே சார். இனியா ப்ளீஸ் டி, ரொம்ப அழுகாத, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. இனியாம்மா உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுதுடாமா. உங்க அப்பா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கங்கிறது எனக்கு புரியுது. ஆனா உன் பாசத்துக்கு தகுதியே இல்லாதவர் அவரே நீங்கெல்லாம் வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போயிருக்காரு. அவருக்காக போய் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா அகில் சார், சின்ன வயசுலேருந்து எங்களை அவருக்கு சுத்தமாக பிடிக்காது தான். நாங்கள் வேணான்னு தான் உதவி தள்ளிட்டு போனார். ஆனால் அவர் வேணான்னு நாங்கள் என்றைக்குமே ஒதுக்கி வைக்கலையே சார். சக்தி சொல்லு கௌதம். டேய் ஏன்டா அப்படி பண்ண? என்னடா பண்ண? டேய் நடிக்காதடா, நீ தானே ஊர்ல உள்ளவங்க எல்லாருக்கும் போட்டோ ஷேர் பண்ண. ஆமா நான் தான் பண்ணேன். டேய் ஏன்டா அப்படி பண்ண? ஏண்டா அந்த ஆளு பாட்டுக்கு இங்க ஒரு குடும்பம் அங்க ஒரு குடும்பம்னு வாழ்ந்துட்டு இருப்பான், அவனை சும்மா விட சொல்றியா? டேய் சக்தி, அந்த ஆளை சும்மா விடணும்லாம் சொல்லல. இப்ப நீ பண்ண காரியத்தால என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? தெரியும்டா. எப்படி ராணி பெருமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுல ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதான் போகுது. சரிடா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். என்னைக்கோ ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதான் போகுது. அதெல்லாம் ஓகே. நீ எதுக்காக எல்லாருக்கும் போட்டோ ஷேர் பண்ண? ஏண்டா இந்த ஆளு பாட்டுக்கு 2 குடும்பம் வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இன்னொரு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்படியாப்பட்ட அந்த ஆளை சும்மா விட சொல்றியா? அதனாலதான் எல்லாருக்கும் தெரியட்டும்னு பப்ளிஷ் பண்ண. சக்தி, என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். டே கௌதம், நல்லா யோசிச்சு பாருடா. நம்ம ஊர் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். வெளிநாடு போய் சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளைங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. ஆனா இந்த ஆளு வெளிநாடு வந்ததுல இருந்து ஒரு நயா பைசா கூட அவங்களுக்கு அனுப்புனது இல்ல. அதானா ஊர்க்காரங்க யாருக்குமே தெரியாது. ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர். இப்படியெல்லாம் நல்ல மாதிரி உத்தம வேஷம் போட்டுட்டு ஆடுறான்ல, இவனெல்லாம் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் பப்ளிஷ் பண்ணேன். சரிடா, நீ அவரை அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படிலாம் பண்ண. ஆனா இனியா பிரீத்தி வினோவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாடா? டே அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு தான் பண்ணேன். இத்தனை வருஷமா கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தா அவங்க 3 பேருக்கும் அந்த ஆளு எவ்வளவு அயோக்கியங்கிறது தெரியணும். அதுக்காக தான் அப்படி பண்ணேன். அதே போல இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். என்னடா அசால்ட்டா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்? நீயே வெளிநாட்டுல இருக்க, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? டே கௌதம், அதான் நான் சொல்றேன்ல, இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க கஷ்டப்படுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கேவலமான ஜென்மத்தை பத்தி கண்டிப்பா இவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரிடா, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கா? என்ன கேட்டா அடுத்து என்ன பண்ண போறேன்னு தானே கேட்டா? இந்த சக்தியோட ஆட்டம் எப்படி இருக்கும்னு இந்த ஆளுக்கு காட்ட போறேன். என்னடா சொல்ற? புரியல. ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்திட்டு இன்னொரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கால, அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் அடுத்த வேலையே. ஏண்டா இந்த ஆளுக்கு அந்த 3 பொண்ணுங்களை தானே பிடிக்காது? ராணி பெருமாவை பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணாரு. ஒரு நிமிஷம் ராணி பெருமாவை பத்தி நினைச்சாராடா இவரு? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இன்னொரு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த ஆளு. இந்த ஆளை நான் என்னமோ மிரட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஆளுக்கு சக்தியோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு வரேன். டே சக்தி, தேவையில்லாம இதுல எழுப்பி மாட்டிக்காத. டே அந்த ஆள்லாம் ஒரு ஆள்னு அவரை பார்த்து பயந்துட்டு இருக்கா? டே சி, அந்த ஆளை பார்த்து நான் எதுக்குடா பயப்பட போறேன்? எது பண்றனாலும் கேர்ஃபுல்லா பண்ணு. சரிடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனியா பிரீத்தி வினோ, உங்க 3 பேரும் நீ பத்திரமா பாத்துக்கோ. கௌதம், முடிஞ்சா கொஞ்ச நாள் அவங்க ஃபேமிலி கூட நீ இரு. டே இங்க அவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத, இங்க நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஆனா அந்த ஆளை எங்க அடிக்கணுமோ அங்க அடிடா. இவ்வளவு தூரம் துரோகம் பண்ண அந்த ஆளு கண்டிப்பா சந்தோஷமா இருக்க கூடாது. அப்படிலாம் அந்த ஆளை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் கௌதம். இந்த ஆளு உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும், சொல்ல வைப்பேன். சரிடா, கேர்ஃபுல்லா இரு. ஆமா, நீ போன் பண்ணப்ப ரொம்ப கோவமா இருந்த மாதிரி இருந்தா, அங்க என்னாச்சு? டே ராணியத்துக்கு விஷயம் தெரிஞ்சது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னடா சொல்ற? இப்ப பெருமா நல்லா தானே இருக்காங்க? தெரியலடா, இன்னும் டாக்டர் எதுவுமே சொல்லல. சரிடா, உங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. தென் அங்க என்ன நடக்குதுன்னு அடிக்கடி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு. சரிடா, நீ முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாவே ஊருக்கு வரப்பாரு. ஓகேடா, பாத்துக்கோ. சரிடா, வச்சிடறேன். சே, இவன்லாம் ஒரு மனுஷன். எப்படிதான் பெத்த பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் துரோகம் பண்ண தோணுதோ தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவன். இந்த மாதிரி ஆளெல்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது. சக்தி அந்த ஆளை என்ன பண்றானோ தெரியாது. ஆனா நான் அந்த ஆளை சும்மா விட மாட்டேன். என் இனியா பிரீத்தி வினோ இன்னைக்கு அழுகத்துக்கு காரணமே நீ தான். கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன். இந்த கௌதம எப்போதுமே சாஃப்டான கேரக்டர்ல தான் பாத்திருக்க. ஆனா கௌதமுக்கும் இன்னொரு முகம் இருக்கு. இனியா பிரீத்தி வினோ இவங்க 3 பேருக்கு இத்தனை நாள் வரைக்கும் நீ அப்பாவா இருந்ததுனால தான் உன்னை நான் சும்மா விட்டு வச்சிருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் நீ அவங்களுக்கு அப்பாவும் கிடையாது, அவங்க உனக்கு பொண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் இந்த கௌதம் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். பிளடி சீட்டர். இவங்க ஆல்ரெடியே ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப உடஞ்சிருவாங்க. பேசாம அகில் பிரசாந்த் கிட்ட மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு சொல்லிடலாம். அகில், கார்த்திக் வாடா, டாக்டர்கிட்ட பேசினியா? அது வந்து கார்த்திக் சார், எங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லடாமா, ஆண்டிக்கு ஒன்றும் ஆகல. ஆண்டி அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்போ ஆண்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. கார்த்திக் சார், நிஜமா தானே சொல்றீங்க? வினோ, நான் நிஜமா தான் சொல்றேன். அம்மாவுக்கும் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க. கார்த்திக் சார், தயவு செஞ்சு எதையுமே மறைக்காதீங்க. அம்மா உண்மையாவே நல்லா தானே இருக்காங்க. இனியா, நான் நிஜமா தான் சொல்றேன். ஆண்டி ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க மனதளவுல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஸ்லீப்பிங் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து தூங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போதைக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எல்லாரும் வெளில போய்க்கலாம். சரி சார், அம்மாவை இப்போதைக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ண வேணாம். ஆனா அம்மாவை எப்போ பாக்குறது? மேக்ஸிமமா அவங்க 2 hours ஆகுது தூங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 hours இல்லைன்னா 2.5 hours கழிச்சு வந்து பார்க்கலாம். சரி சார், வாங்க சார், வெளில போலாம். அம்மா நல்லா தூங்கட்டும். டே, அவன் என்னடா வினோ கூட்டிட்டு தனியா போயிட்டு இருக்கான்? இல்லடா, வினோ ரொம்ப அழுகிறாள், அதான் சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்கான். ஆமாண்டா, வினோ பாவம் ரொம்ப பயந்துட்டா. சரி இனியா பிரீத்தி, வாங்க போய் சாப்பிட்டு வரலாம். இல்ல சார், நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா சார், எனக்கும் பசிக்கல, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க. டே அகில், இவங்க எல்லாம் இப்படி கூப்பிட்டு இருந்தோன்னு ஏன் கண்டிப்பா வரமாட்டாங்க. பேசாம தூக்கிட்டு போயிடலாம்டா. பிரசாந்த் சார், நிஜமாவே எனக்கு பசிக்கல. நான் அம்மா பார்த்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றேன். அகில் சார். சொல்லினியா?
எனக்காக ஒன்று பண்ணுவீங்களா? உனக்காக ஒன்றும் இல்லடி, நீ 100 சொன்னாலும் சரி 1000 சொன்னாலும் சரி, அது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் அவர்கிட்ட பேசணும். இனியா என்ன விளையாடுறியா? நான் நிஜமா தான் கேட்குறேன். ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை பேசினா போதும். என்னடி என்ன பேச போறா அந்த ஆள்கிட்ட? ப்ளீஸ் அகில் சார், ஒரே ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் எனக்காக. டே அகில், இனியா பாவண்டா, ரொம்ப அழுகுறாங்க, ஒரு தடவை தானே பேசட்டும். டே அந்த ஆள்கிட்ட என்னடா பேச போறா இவ? அவங்க ஏதோ பேசுறாங்கடா, பேசிட்டு விடு, ஒரு தடவை தானே. ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை மட்டும். ஓ சரி ஓகே, ஒரு தடவை மட்டும்தான் பேசணும். கரெக்டா 5 நிமிஷம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள எதுவா இருந்தாலும் பேசி முடிச்சிடணும், சரியா? சரி சார். டே பிரசாந்த், நீயும் பிரீத்தி இங்கே இல்லைங்க, நான் இவளுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு வரேன். கார்த்திக்கும் வேணும் இங்கே தான் வருவாங்க. சரிடா நீ போ. இனியா சொல்லுங்க சார். இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது, நாங்க இருக்கோம் உங்களுக்காக, சரியா? சரி சார். சரி வா போலாம். பிரீத்திமா தயவு செஞ்சு அழுகாதடி ப்ளீஸ். என்னால எங்க அம்மா இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடக்கிறத பார்க்க முடியல பிரசாந்த் சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு, சித்திரவதையா இருக்கு. பிரீத்திமா அதான் அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு அழுதுட்டே இருக்க? ஒரு செகண்ட் அம்மாவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே உயிரே இல்லை தெரியுமா? அம்மா மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நாங்கெல்லாம் அனாதை. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஆன்ட்டிக்கு ஒண்ணுமே ஆகல, ஆன்ட்டி நல்லா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல அனாதை அது இதெல்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரீத்தி, நீ அனாதன்லாம் சொல்லும்போது. அப்ப நாங்களாம் இல்லையா உனக்கு? பிரசாந்த் சார், இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் இவ்வளோ தைரியமா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க என் கூட இருக்கனால தான் நான் இவ்வளோ தைரியமா இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்பவோ உடஞ்சு போயிருந்திருப்பேன். பிரசாந்த், டே கார்த்திக் எங்கடா போய் தொலைஞ்ச? இல்லடா வினோ ரொம்ப அழுதுட்டு இருந்தால அதான். சரிடா கொஞ்ச நேரம் நீ பிரீத்தியை பாத்துக்கோ, நான் இந்த வந்துடுறேன். எங்கடா போற? டே அகில் இனியா அவங்க அப்பாட்ட பேச கூட்டு போயிருக்கான், அதான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிடா நீ போயிட்டு வா, நான் பிரீத்தி பாத்துக்கிறேன். பிரீத்திமா கொஞ்ச நேரம் கார்த்திக் கூட இரு, நான் இப்போ வந்துடுவேன். வினோ பிரீத்தி சொல்லுங்க சார். அழுதுட்டே இருக்காதீங்கடாமா, ஒன்றும் இல்லை, சரியாயிடும் எல்லாமே, சரியா? வினோ நான் வரும்போதே என்ன சொல்லி கூட்டு வந்தேன், அழுவ கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? எனக்கு அம்மாவை பார்க்கணும். பார்க்கலாம்டாமா, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திரிச்ச உடனே போய் பார்க்கலாம், சரியா? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? இதேதான் வினோ அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்கா, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. கார்த்திக் சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எங்க அம்மா என்னதான் அதிகமா அடிப்பாங்க, திட்டுவாங்க, அதே போல என் மேலதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. எனக்கும் எங்க அம்மாவை தான் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா நான் தாங்கவே மாட்டேன். சரி சரி எனக்கு புரியுது, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் தான் இருக்கல. ஆன்ட்டிக்கு ஒன்றும் ஆகாம நான் பாத்துக்கிறேன், நீ அழுவாத. கார்த்திக் சார், நீங்க எல்லாம் இருக்கறனால தான் நாங்க இவ்வளவு ஸ்டெடியா இருந்துட்டு இருக்கோம். இல்லைன்னு வைங்களேன், இந்நேரம் நாங்க ரொம்ப உடஞ்சு போயிருந்திருப்போம். ஆமா கார்த்திக் சார், நீங்க எல்லாம் எங்க கூட இருக்கறனால தான் நாங்க இவ்வளவு தைரியமா நின்றுட்டு இருக்கோம். எனக்கு புரியுது பிரீத்திமா, கவலைப்படாதீங்க, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், சரியா? உங்களுக்காக யாரும் இல்லைன்னு இனிமே என்னைக்குமே நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்காக தான் நாங்க இருக்கோம். உனக்கா இருக்கட்டும், வினோக்கா இருக்கட்டும், இனியாவுக்கா இருக்கட்டும், யாருக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் நாங்க 3 பேரும் உங்களுக்காக இருப்போம். ஈவினிங் கூட இனியா எங்களை எல்லாம் பிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ஆனா நாங்க 3 பேருமே உங்க 3 பேரும் என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததில்ல. இப்பவும் சொல்றேன் பிரீத்தி, வினோவை நான் எப்படி நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் உங்க 2 பேரும் நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் கண்டிப்பா நான் வந்து நிப்பேன். அதே போலதான் அகிலும் பிரசாந்தும், உங்க 2 பேருக்கும் ஒண்ணுனா கண்டிப்பா அகில் வந்து நிப்பான். அதே போலதான் பிரசாந்தும் உங்க 3 பேரையும் என்னைக்கும் பிரிச்சு பார்க்க மாட்டான். தெரியும் சார், எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க 3 பேரையும் எங்க 3 பேரையும் பிரிச்சு பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி அழுகாதீங்க, எல்லாமே சரியாயிடும். சரி வாங்க போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறமா சாப்பிடலாம் சார். ஆமா கார்த்திக் சார், நானும் அம்மா பார்த்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடுவேன். சரிடாமா, சாப்பிட கூட வேணாம், அட்லாஸ்ட் ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வரலாம் வாங்க. வேணாம். பிரீத்தி வினோ நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இல்ல சார், பசிக்கவே இல்ல. பரவாயில்ல, ஒரு காஃபி தானே குடிக்கலாம் வாங்க. இங்க பாரினியா, நான் ஃபோன் பண்ணி தருவேன், அழுகாம பேசணும், சரியா? சரி. பிரசாந்த் என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்கா? பிரீத்தி எங்க? பிரீத்தியை கார்த்திகிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன்டா. ஏன்டா? இல்லடா இனியா ரொம்ப அழுதுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வந்தேன். ஆமாண்டா அப்போல இருந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா, அவங்க அப்பாட்ட வேற பேசணுங்கிறா. சரிடா ஃபோன் பண்ணி கூட பேசட்டும். இங்க பாரினியா, கண்டிப்பா நீ அழுதுட்டே பேசக்கூடாது, சரியா? ஹலோ யாரு? ஹலோ ஹலோ யாருங்க? அப்பா. மீது சாய்ந்து கொள்ள என் அருகில் யாரும் இல்ல, எங்க நீயும். இனியா சாரி சார், நான் உங்களை தெரியாம அப்பான்னு கூப்பிட்டுட்டேன். நீங்க எனக்கு அப்பா கிடையாது. இனியா என்னாச்சு? நான் அப்பா தான் பேசுறேன், சொல்லு. இல்ல, நீங்க எனக்கு அப்பா இல்ல. இனியா என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் அப்பா தான் பேசுறேன், சொல்லு. நீங்க என் அப்பா இல்ல. நீங்க எனக்கு அப்பாவே இல்ல. என் அப்பா எப்பவோ செத்து போயிட்டாரு. இனியா அழுகாம பேசு. என்ன இனியா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாப்பா, நான் லூசா தான் இருந்திருக்கேன் இத்தனை நாளா. உங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சு லூசா இருந்திருக்கேன். என்னாச்சு இனியா, எதுக்கு அழுவுற? கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக ஃபோன் பண்ணல. உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்கணும், அது மட்டும் கேட்டுட்டு வச்சிடுறேன். என்ன இனியா என்னாச்சு? அம்மா எங்க? எங்க அம்மாவை பத்தி கேக்குறீங்களா? எங்க அம்மா ஐசியூல இருக்காங்க. ஏய் என்ன சொல்ற? அம்மா எங்க? ஏன் எதுக்காக கத்துறீங்க? எங்க அம்மாவுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன? என்ன இனியா பேசிட்டு இருக்கா? விட்டா ரொம்ப பேசிட்டு இருக்கா. அப்பாவோட கோவம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. நீங்களே என் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்பாவோட கோவத்தை பத்தி தெரியும்லன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்க யாரோ நாங்க யாரோ, எனக்கு அம்மா மட்டும்தான். என் அப்பா செத்து போயிட்டாரு.
உங்களுக்கு எங்க 3 பேரை தானே பிடிக்காது. எங்க 3 பேரையும் சாக சொல்லியிருந்தா கூட செத்துரு போல. ஆனா அம்மா என்ன பாவம் பண்ணாங்க? உங்க மேல என் அம்மா எவ்வளவு பாசமா இருந்தாங்க, எவ்வளவு லவ் பண்ணாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு என் அம்மாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என்னோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல. உங்களால இதெல்லாம் எப்படி பண்ண முடிஞ்சது? ஒரு செகண்ட் கூட என் அம்மாவை பத்தி நீங்க யோசிக்கலல்ல. சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்பா, உங்ககிட்ட நான் நிறைய பேசணும், நீங்க என் கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா நீங்க எனக்கு வெறுப்ப மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்கீங்க. ஒரு நாள் கூட அன்பை காட்டினதே இல்ல. இதை நினைச்சு நான் எவ்வளவு அழுதுருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? அவ்வளவு ஆசையா அப்பான்னு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடாத வெறுப்பா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்ப கூட நான் உங்களை வெறுத்ததே இல்லப்பா. என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஏங்கினது எதுக்கு தெரியுமாப்பா? என் வாழ்நாளையில நீங்க என்ன ஒரு தடவையாவது பொண்ணா ஏத்துக்க மாட்டீங்களா? உங்களை ஒரு தடவையாவது நான் ஆசையா அப்பான்னு கூப்பிட மாட்டேன். நான் எவ்வளவு தெரியுமாப்பா ஏங்கியிருக்கேன். ஆனா இப்போ உங்களை எனக்கு அப்பான்னு கூப்பிடவே அருவருப்பா இருக்குப்பா. கடைசியா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் வாழ்நாளில ஒரு தடவை கூட உங்க மூஞ்சில முடிச்சிடக்கூடாது. அப்படி முடிச்சேன்னா அதுதான் என்னோட கடைசி நாளா இருக்கும். சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட நான் உங்களை வெறுத்ததே இல்லப்பா. ஆனா இப்ப சொல்றேன், ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூப்பா, ஐ ஹேட் யூ. இனியா அழுகாம பேசு. இனியா கூல் டவுன் ஒன்னும் இல்ல. அவ்வளவுதான் சார், நான் பேசிட்டேன், போதும். இனியா ஷட் அப். இனிமே உங்க வாயிலிருந்து கூட எங்க 3 பேரும் வரக்கூடாது. இன்னைக்கு சொல்றேன், நீங்க யாரோ நாங்க யாரோ. எங்க அப்பா செத்து போயிட்டாரு. இனியா ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பாவை நான் ரொம்ப வெறுத்திருக்கேன் சார். என்னால முடியல சார். ஒன்னும் இல்ல இனியா, ஒன்னும் இல்ல, அழுவாத. இனியாமா உனக்காக தான் நாங்களா இருக்கோம், அழுகாத. என்னால முடியல அகில் சார். நான் எங்க அப்பாவை எவ்வளவு நம்புனேன்னு தெரியுமா? இப்படி என் நம்பிக்கை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சுக்குநூறா உடைச்சிட்டாரே சார். சரி சரி, எனக்கு எல்லாமே புரியுது. அமைதியா இரு, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இனியாமா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீங்களா வேணான்னு உதறி தட்டு போனா அந்த ஆளுக்காக போய் அழுகிறதுங்கிறது வேஸ்டான ஒரு விஷயம். தேவையில்லாம அழுது உன் உடம்ப நீயே கெடுத்துக்காத. அமைதியா இரு. ஆமா இனியா, பிரசாந்த் சொல்றது உண்மைதான். அவருக்காக போய் நீ அழுகிறது வேஸ்டான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அழுகாத இனியா, ப்ளீஸ். என்னால முடியல அகில் சார். நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை உடைய விட மாட்டேன். நான் இருக்கேன் உனக்கு, எப்போதும் இருப்பேன். ஒரு அப்பா கிட்ட இருந்து ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாமே உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். கவலைப்படாத இனியா, உனக்காக நாங்க இருக்கோம். இனியா வாங்க கௌதம் ப்ரோ, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல உள்ள அத்தை சித்தி எல்லாம் தேடிட்டு இருந்தாங்க இனியா பிரீத்தி வினோவை, அதனால தான் வந்தேன். வினோ பிரீத்தியும் கார்த்திக் கூட இருக்காங்க ப்ரோ, அவங்களை கூட்டு போங்க. நாங்க இனியா கூட்டு வரோம். சரி ப்ரோ. இனியாமா வா உள்ள போலாம். என்ன ப்ரோ பிரீத்தி மட்டும் தான் இருக்கா? கார்த்திக் வினோ எங்க? கார்த்திக் ப்ரோ வினோ எங்கேயோ கூட்டு போயிருக்காரு. பிரீத்தி மட்டும் தான் என் கூட வரேன்னா, அதனால தான் பிரீத்தி அழைச்சிட்டு வந்தேன். ஓ சரி ப்ரோ. ஆமா, எப்போ ஆண்டியை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்களா ஏதாவது? தெரியல ப்ரோ, அதை பத்தி எதுவும் சொல்ல. ஆண்டி தூங்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே, ஆண்டி தூங்கட்டும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவங்க எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஆமா, உங்க தெருவுல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்களே, அவங்களா சாப்பிட்டாங்களா? நான் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன் ப்ரோ. எத்தனை பேர் ப்ரோ வந்தாங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்க ப்ரோ. ஜிபே நம்பர் சொல்லுங்க ப்ரோ, அந்த ஃபுட்டுக்கான அமௌண்ட்டை நானே சென்ட் பண்றேன். சாச்சா அதெல்லாம் வேணாம் ப்ரோ, அவங்க எல்லாரும் எனக்கு அத்தை சித்தி தான், ஸோ அதெல்லாம் வேணாம். சரி பிரசாந்த், நீ போய் ரிசப்ஷன்ல நம்பர் கொடுத்துட்டு வா. ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் நம்ம பே பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ, ஹாஸ்பிட்டல் பில்ல நானே பே பண்ணிக்கிறேன். இல்ல ப்ரோ வேண்டாம், நாங்க பாத்துக்கலாம். இல்ல ப்ரோ, அது வந்து அதான் நாங்க சொல்றோம்ல, நாங்க பாத்துக்கலாம். சரி ஓகே ப்ரோ. இது வேற. டே அகில், யார் தாண்டா ஃபோன் பண்றா? வேற யாரு? அம்மாவா தான் இருக்கும். ப்ரோ நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல ப்ரோ அதெல்லாம் வேணாம், நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் உங்க 2 பேரும் பாத்துக்கோங்க, நாங்க போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறோம். பிரசாந்த் சார், அகில் சார், நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க, நாங்களே பாத்துக்கலாம். இல்ல நீ கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே இல்லைங்க, நாங்க ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறோம். கௌதம் ப்ரோ கொஞ்ச நேரம் மட்டும் உங்களை பாத்துக்கோங்க, வந்துடுறோம். சரி ப்ரோ. டே அகில் வா போலாம். பிரீத்தி இனியா கொஞ்ச நேரம் மட்டும் இல்லைங்க, வந்துடுறோம். சரி சார். இனியா மாமா. சரி சரி, ஒன்னும் இல்ல, ஒன்னும் ஆகாது, கவலைப்படாதீங்க. எங்க நிலைமைய பாத்தியா மாமா? இப்படி ஏமாந்து நின்றுட்டு இருக்கோம். இனியா என்ன இதுக்கு முன்னாடி மட்டும் அவர் அப்பாவா நடந்துட்டு இருந்தாரா என்ன? பேருக்கு அப்பான்னு இருந்தாரு, இப்ப அதுவும் இல்ல. அப்படி நினைச்சுக்கோ இனியா. அவர் ஒரு ஆளால நாங்க 4 பேருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோமே மாமா. இனியா நீங்க சின்ன வயசா இருக்கும் போதுல இருந்தே அவர் உங்களுக்காக ஒண்ணுமே செஞ்சதில்ல. ஏன் உங்களுக்கு அப்பாவா கூட நடந்துகிட்டது இல்ல. அப்படி இருக்கப்போ அந்த ஆளுக்காக போய் நீ அழுதுட்டு இருக்க. எல்லாருமே இதுதான் மாமா சொல்றீங்க, ஆனா என்னால அப்படி நினைக்கவே முடியல மாமா. இப்ப என்ன இனியா, அவர் உனக்கு அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்ல மாமா, சத்தியமா இல்ல. அவரை நான் எப்பவோ தூக்கி விட்டு எறிஞ்சிட்டேன். என்ன கேட்டா எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு தான் சொல்லுவேன். அதான் அவர் வேணான்னு முடிவு பண்ணிட்டல இனியா, அப்புறம் எதுக்கு அழுதுட்டே இருக்காது? இப்ப நான் அழுகிறது என் அம்மாவுக்காக மட்டும்தான். இனியா தேவையில்லாம அழுதுட்டு இருக்காது. அத்தைக்கு ஒன்னும் இல்ல, அத்தை நல்லா தான் இருக்காங்க. அம்மா இப்ப நல்லா தான் மாமா இருக்காங்க. ஆனா அம்மா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன கேட்பாங்க, அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அம்மா எப்படி எடுத்துப்பாங்க, இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு மாமா. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அழுவாத. இங்க பாரு இனியா, சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா உங்க கூட இல்லைனாலும் உங்க கூட நான் இருந்திருக்கேன். அப்பா மட்டும் இல்லடி, இப்போவும் நான் இருக்கேன், எப்போதும் நான் இருப்பேன். உங்களுக்கு அப்பா இல்லைங்கிறதுக்காக யாரும் உங்களை எதுவும் பேசிட முடியாது. அப்பாங்கிற இடத்துல நான் இருந்து உங்களுக்காக பேசுவேன். தெரியும் மாமா, நீ எங்களுக்காக இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன் இல்லடி, அழுகாத தயவு செஞ்சு. நீ அழுகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி மாமா, நான் அழுகல. சரி 3 பேர் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன்டி ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? அம்மாவை பார்க்காம பச்சை தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் மாமா. சரி நீங்க 2 பேரும் இங்கே நில்லுங்க, நான் போய் அத்தையை எப்போ பார்க்கலான்னு கேட்டு வரேன்.
டேய் அம்மா கிட்ட என்ன சொல்றது? டேய் ஏதாவது சொல்லி சமாளிடா, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா இங்கே தான் இருந்தாகணும். சரி இரு, நான் கால் பண்றேன். ஹலோ அம்மா. அகில் எங்கப்பா இருக்கீங்க? மணி 10 ஆகுது, எங்க போயிருக்கீங்க? அம்மா ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதனால தான் பெங்களூர் வரைக்கும் வந்திருக்கோம். பெங்களூரா? சொல்லாம கொள்ளாம எப்படிப்பா போனீங்க? அம்மா அதான் சொல்றேன்லம்மா, அர்ஜென்ட்டா கிளம்பி வந்தோம். இருந்தாலும் ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டீங்களாப்பா? நானே கால் பண்ணதுக்கு அப்புறமா பெங்களூர்ல இருக்கேன்னு சொல்றீங்க. சாரிம்மா, ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் பண்ண முடியல. சரிப்பா, எப்போ வருவீங்க? தெரியலம்மா, நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்துருவோம். சரி, பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? சரிம்மா. பிரசாந்த் கார்த்திக்லாம் எங்க? அவனுங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ சரிப்பா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா, நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. சரிப்பா. அம்மா கிட்ட ஒரு வழியா சொல்லி சமாளிச்சாச்சு. சரி வா உள்ள போலாம். டே உள்ள போறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஆண்டி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னா, டே இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும்னு தெரியும்ல? தெரியும்டா, ஆனா இதுதான் உண்மை, அவங்க அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன அகில் அவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கா? டே வேற என்னடா பண்றது, எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பா இது தெரியதான் போகுது. சோ கண்டிப்பா இதை அவங்க அச்ச பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். சரி அதெல்லாம் விட கார்த்திக் கால் பண்ணு. ஏன்டா? டே அவன் என்னடா அவன் பாட்டுக்கு வினோவை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். டே அவனும் என்னதான்டா பண்ணுவான், அவன் ரொம்ப அழுகுறா, அவனாலையும் தாங்க முடியல. பாவண்டா கார்த்திக், வினோ அழுகும் போதெல்லாம் அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஆமாண்டா, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனை ஃபோன் பண்ணி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவனை கூட்டிட்டு வரட்டும், நம்ம போலாம்.